இன்ட்ரெஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கம்பைண்டாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது இந்த கொஸ்டின் அப்படின்னா, இப்போ கொஸ்டினில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டன் சம் அட் 20% per annum for 2 years இஸ் 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருக்கோம், எஸ்ஐ ஈக்குவல் n/r அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், r வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அப்போது n வந்து 20%, r வந்து 20%, n வந்து 2 years. அப்போ டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40% வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு நல்லா பார்த்துருக்கோம். அப்போது 250 அப்படின்றது வந்து 40% இன்ட்டு 100 பண்ணுனா இப்போது இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இங்கே இதை டிவைட் பண்ணால் 25 வரும். அப்போ 25 × 25 625 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நமக்கு வந்து பிரின்சிபல் என்னென்னா 625. அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலி சொல்லியிருக்காங்க. அந்த சேம் சம் அப்போது 625 தான் இங்கே யூஸ் பண்ணும். சேம் ரேட் ஃபார் த சேம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 20% இருக்குன்னு ஆல்ரெடி நான் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நமக்கு பீரியட் வந்து 2 years சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 625 அப்படின்றதுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் இதுக்கு முன்னால் பார்த்த கொஸ்டினில் வந்து மெத்தட் சொல்லியிருக்கோம். என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்படியே ஃப்ராக்ஷனுக்கு வந்து மாற்றுறது. அப்போது என்ன பண்ணோன்னா 20%ன்றது 1/4 ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ 4 பார்ட்டுன்றது ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு 5 சேஞ்ச் ஆகும். 2 years சொல்லியிருக்காங்க. இப்போ 2 times வந்து நான் அதை போட்டுக்கிற சொல்லியிருக்கேன். இப்போ 4 × 4 16 20% போது 1/5 மாற்றி சொல்லிட்டேன். இப்போ 5 6 அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் 5 6 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இங்கே வந்து 25 அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 36. இங்கே பிரின்சிபல் தான் நமக்கு 625 இருக்குது. அப்போது இன்ட்டு 25 பண்ணால் நமக்கு வந்து 600 ஒரிஜினல் கிடைக்கும். அப்போது நம்ம கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு கேட்கலாம். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள், 11. அப்போது 11 × 25 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டேட்டா கிடச்சிடும். அப்போது 275 தான் நமக்கு ஆன்சர். அப்போது 275 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ.